இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகும் ஈரானிய இராணுவத்தினரும் எதிர்ப்பற்றுக்களும். மீண்டும் இழுத்து மூடப்பட்டிருக்கக்கூடிய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளையும் அடிமை அரபுகளையும் களமிறக்கப் போகின்றாரா? இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திலே களமிறங்கியிருக்கக்கூடிய பிரித்தானியாவின் பிரதமரும் நாளைய தினம் பாகிஸ்தானில் நடைபெறப்போகும் பேச்சுவார்த்தைகளில் ஈரானிய தலைமைகள் கலந்து கொள்வார்களா? பாகிஸ்தான் ஈரானுக்கு எவ்வாறான உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது? குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளது? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ட்ரோன்களையும் அமெரிக்காவினுடைய ட்ரோன்களையும் தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தி வரும் ஈரானிய இராணுவத்தினர் வீரியமான தரைவழி தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வரும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ரகசியமாக யூத குடியேற்றங்களை அமைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் லெபனானிய அடிமைகளுடைய நிலைப்பாடுகளும் லெபனான் தொடர்பாக இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டு வரும் அழுத்தங்களும் ஈரானுக்கு எதிரான போரானது ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அமைச்சரவையானது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே 34 யூத குடியேற்றங்களை அமைப்பதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே 69 யூத குடியேற்றங்களை அமைப்பதற்கான ஒப்புதல்களை வழங்கியிருந்தது. சாதாரணமாக ஒரு யூத குடியேற்றத்திலே 5000 தொடக்கம் 7000 நிலத்திடர்கள் குடியமர்த்தப்படுவார்கள். பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகளும் சொத்துக்களும் நிலங்களும் சூறையாடப்பட்டே குறித்த பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களுக்கான குடியேற்றங்கள் அமைக்கப்படுகின்றன. இதற்கமைவாகவே கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் கொள்ளையடித்து அவற்றை அபகரித்து 69 யூத குடியேற்றங்களை உருவாக்கினார்கள். மேலும் தற்போது மேலதிகமாக 34 யூத குடியேற்றங்களை அமைத்துள்ளார்கள். உண்மையில் இது சாதாரண விரிவாக்கம் அல்ல. 1969 ஆண்டுகளுக்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே மேற்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய யூத விரிவாக்கமாகும். இதனால் தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய யூத குடியேற்றங்களுடைய எண்ணிக்கையானது 103 உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட 5 லட்சம் பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு நிலங்கள் அபகரிக்கப்பட்டு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே 5 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திடர்கள் குடியமர்த்தப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் அடிமை அரபு நாடுகள் இவை தொடர்பான எந்த விதமான கருத்துக்களையோ அறிக்கைகளையோ வெளியிடவில்லை. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பிரிவினைவாதத்தை விதைக்கக்கூடிய அடிமை அரபுகளும் இந்த அடிமை அரபுகளுடைய பக்தர்களும் இவை தொடர்பாக கதைப்பதில்லை. ஷியா சன்னி என பிரிவினைவாதத்தை விதைக்கக்கூடியவர்கள் இதற்காக வேலை திட்டங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் இவை தொடர்பாக கதைப்பதில்லை. அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை கொள்கையின் தலைவர் கஜா கலாசி இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானில் தற்போது இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களுக்கு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தான் மூல காரணமாகும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினரே லெபனானை இந்த போரில் இழுத்து விட்டார்கள். தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லாவிதமான உரிமையும் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் இஸ்ரேலினுடைய இந்த கொடூரமான தாக்குதல்களை ஒரு பொழுதும் அங்கீகரிக்கப் போவதில்லை. நேற்றைய தினம் இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த கொடூரமான தாக்குதல்களை தற்காப்பு என்று கூறிவிட முடியாது. இஸ்ரேலின் நடவடிக்கைகள் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்தத்தினை மிகவும் சிதைக்கின்றது. 2 வார போர் நிறுத்தத்தில் லெபனானும் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். லெபனானிலும் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும். மேலும் ஹிஸ்புல்லா அவசரமாக ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைந்து விட வேண்டும். ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை கைப்பற்றுவதற்கான லெபனானிய அரசாங்கத்தினுடைய முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். அத்தோடு பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளும் இந்த 2 வார யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திலே லெபனானிய களமும் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். பேச்சுவார்த்தைகளில் லெபனான் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அதே போன்று பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியானுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு எக்ஸ் தளத்தில் மெக்ரோன் இவ்வாறு தெரிவித்தார். 2 வார யுத்த நிறுத்தத்திற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். மேலும் இரு தரப்பினரும் யுத்த நிறுத்தத்தினை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். லெபனானிய களமும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதே போன்று பேச்சுவார்த்தைகளில் ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பாகவும் ஏவுகணை திறன்கள் தொடர்பாகவும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். ஈரானின் அணுசக்தி திறன்களும் ஏவுகணை திறன்களும் முழுமையாக முடக்கப்பட வேண்டும் என பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் தெரிவித்தார். அதாவது ஈரான் 2 வார யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கியிருப்பது ஈரானினுடைய பலவீனம் என எண்ணியே தற்போது ஐரோப்பிய நாடுகளும் அவர்களுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆரம்பித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் நேற்றைய தினம் எண்ணெய் விலையும் எரிபொருள் விலையும் குறைந்ததும் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் ஈரானின் ஏவுகணை திறன்களை முடக்குவது தொடர்பாகவும் கருத்துக்களை வெளியிடுகின்றார். அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்பதனை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். ஐரோப்பிய நாடுகளுக்கான அழுத்தங்கள் குறையும் போது மீண்டும் ஈரானுக்கு எதிராக திரும்புகின்றார்கள். அத்தோடு ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். எதிரி துரோகியாக இருப்பதனாலும் ஈரானுடனான ஒப்பந்தத்தினை மீறுவதனாலும் ஈரானினுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாததன் விளைவாகவும் மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கும் அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என அறிவித்துள்ளார்கள். அதே போன்று யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது புகாத்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே திட்டமிட்டிருந்த தாக்குதல் வழிமுறைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு யமன் தயாராகவே இருக்கின்றது. நாங்கள் செங்கடல் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதற்கும் தயாராகவே இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த ஆக்கிரமிப்பாளர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது வீணானது. இவர்களுடைய பேச்சுவார்த்தைகளும் இவர்களுடைய வாக்குறுதிகளும் காகிதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய மை மாத்திரம்தான். இவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஒப்பந்தங்களை மேற்கொள்வது என்பது சாத்தியமற்றது. இதனால் நாங்கள் அடுத்த கட்ட போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய நலன்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக மாத்திரமே இவர்களை முழுமையாக அடக்க முடியும். மேலும் இதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என யமன் ஹவுதி இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். அடுத்து ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய நீதித்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா என்பது எதிர்ப்பற்றினுடைய மிக முக்கியமான தூணாகும். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலும் ஹைஃபா பிரதேசத்திலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் எவ்வாறு வீரியமான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்பதனை ஒட்டுமொத்த உலகமும் கண்டுள்ளது. ஹிஸ்புல்லா எப்போதும் ஈரானினுடைய உயிர் நாடியாகவே இருக்கின்றது. ஒரு பொழுதும் நாங்கள் ஹிஸ்புல்லாவை கைவிடப் போவதில்லை. ஹிஸ்புல்லா ஒரு பொழுதும் தனித்து விடப்பட மாட்டாது. மேலும் லெபனானிய களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் என ஈரானினுடைய நீதித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானுக்குள்ளே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இன்று காலையிலிருந்து லெபனானுக்குள்ளே 20க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்திலும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய முக்கியமான 2 தளபதிகளை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே ஹிஸ்புல்லா ராணுவத்தின் 2 கட்டளை தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்ட படுகொலை தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் அவர்களுடைய மருமகனும் அவருடைய தனிப்பட்ட செயலாளரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். ஷேக் நைம் காசிம் அவர்களை படுகொலை செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களிலேயே இவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் நாங்கள் ஷேக் நைம் காசிம் அவர்களையும் படுகொலை செய்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார். முன்னைய காணொலியில் இவை தொடர்பான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகளை படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றது. அதே நேரம் இந்த படுகொலை தாக்குதலிலிருந்து ஹிஸ்புல்லாவுடைய தலைமைகளை பாதுகாப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லாவினுடைய 25க்கும் அதிகமான தலைமைகளை இலக்கு வைத்து லெபனான் முழுவதும் 100க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஆனால் இந்த தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் 2 கட்டளை தளபதிகள் மாத்திரமே கொல்லப்பட்டுள்ளார்கள். பேஜர் தாக்குதலை விட மிகப்பெரிய தாக்குதலாக இந்த தாக்குதல் அமைந்திருந்தாலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய அதிகளவான தலைமைகள் குறித்த தாக்குதலிலே கொல்லப்படவில்லை. அதே நேரம் அதிகளவான லெபனானிய பொதுமக்களை இனப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனான் முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட ஆச்சரிய தாக்குதல்கள் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. அத்தோடு லெபனானினுடைய அடிமை பிரதமர் நவாப் சலாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்களை நிறுத்தும் முகமாக கண்டிக்கும் முகமாக ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் முன்மொழிவு ஒன்றை முன்வைக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். யுத்த களமானது 3 வருடத்தை தாண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் தீர்மானத்தை முன்வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை நிறுத்துவதாக கூறியிருக்கக்கூடிய அடிமை நவாப் சலாமினுடைய கருத்துக்களை நினைத்தால் வேடிக்கையாகவே இருக்கின்றது. மேலும் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபை வெற்று சபையாகவே இருக்கின்றது. அதே போன்று இன்றைய தினம் லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் பவுன் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுக்காக யாரும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள தேவையில்லை. லெபனானிய களத்தில் யுத்தத்தினை நிறுத்துவதற்கு யாரும் முயற்சி செய்ய தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய நண்பர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். லெபனானிய களத்திலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேலிய தாக்குதல்களை நிறுத்துவதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம் என ஜோசப் பவுன் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது லெபனானிய களத்தில் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு ஈரான் முயற்சி செய்ய தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய நண்பர்களான அமெரிக்காவோடும் அடிமை அரபு தலைவர்களோடும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றோம்.
எங்களுடைய பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் இந்த யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை ஆயுதபாணியாக்குவதன் மூலமாக நாங்கள் இந்த யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவோம் என்றே ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். 3 வருட யுத்த காலத்திற்கு பின்பும் இந்த அடிமைகள் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டு வருவது வேடிக்கையானதாகும். அடுத்து லெபனானையும் அதனுடைய மக்களையும் பாதுகாக்கும் நோக்கத்தோடும் லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் போர் நிறுத்தத்தை மீறி செயற்பட்டு வரக்கூடிய எதிரிக்கு பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடும் நாங்கள் எங்களுடைய பதிலடி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக இன்று அதிகாலையிலிருந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதேபோன்று தரைவழி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை சுற்றி வளைத்து ரத்வான் படைப்பிரிவினர் வீரியமான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக தைபே பிரதேசத்திலே ஒரு வீட்டுக்குள் பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை சுற்றி வளைத்து கவசெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த வீட்டில் இருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே ஒரு நேமர் ட்ரூப்ஸ் கரியர் வாகனம் ஒன்றையும் அளித்துள்ளார்கள். அதே போன்று கியாம் மற்றும் காண்டாரா பிரதேசங்களிலே ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று பின்ஜபில் பிரதேசத்திலே இன்று மாலை வீரியமான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்ஜபில் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கு களமிறங்கியுள்ளது. குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே பின்ஜபில் பிரதேசமாகும். குறித்த பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்காகவே இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் களமிறங்கியுள்ளது. அதே நேரம் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டசன் கணக்கான ரத்வான் படைப்பிரிவினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசத்தில் தொடரணியாக வரும்போது கவசப்படை தொடரணியை இலக்கு வைத்து கவசெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 3 மெர்காவா தாங்கிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய முன்னேற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்றிரவு பென்ஜபில் பிரதேசத்திலே வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் முன்வைத்த 10 நிபந்தனைகளையும் நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த 10 நிபந்தனைகளையும் நாங்கள் குப்பை தொட்டியில் வீசிவிட்டோம். டொனால்ட் ட்ரம்ப் இந்த 10 நிபந்தனைகளையும் குப்பை தொட்டியில் வீசிவிட்டார். இந்த நிபந்தனைகளை ஒருபொழுதும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என வெள்ளை மாளிகை அறிவித்ததை தொடர்ந்து ஈரான் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிவிட்டது. இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். ஈரானுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வோம். ஈரான் ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்காவிட்டால் நாங்கள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். இவை தொடர்பான பல முக்கியமான தகவல்களை இன்று மதியம் வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே தற்போது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை நிறுத்திவிட்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஈரானுக்குள்ளே அனைத்து விதமான தாக்குதல்களும் நிறுத்தப்பட்டு விட்டன. அதே நேரம் ஈரானினுடைய 10 நிபந்தனைகளையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாததன் விளைவாக ஈரான் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடியுள்ளது. மேலும் ஈரான் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக முடியதற்கு பின்பு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்த 2 வாரத்தை தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். இந்த 2 வாரங்களுக்கு ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதிலிருந்து பின்வாங்கியுள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க இராணுவத்திற்கு 2 வார ஓய்வை வழங்கியுள்ளார். மேலும் இந்த 2 வாரத்திற்குள்ளே எப்படியாவது ஈரானை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்தி ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி 15 நிபந்தனைகளையும் ஈரானை ஏற்றுக்கொள்ளச் செய்வதற்கான வேலை திட்டங்களையே டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளப் போகின்றார். இருப்பினும் தற்போது டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் எதிர்பார்க்காத விதத்தில் ஈரான் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடியிருப்பது அவர்களுக்கு மீண்டும் அழுத்தத்தினை அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கு ஐரோப்பிய நாடுகளையும் அடிமை அரபு நாடுகளையும் களமிறங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் கட்டளைகளையும் பிறப்பித்துள்ளார். மேலும் இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளுக்கு இறுதி காலக்கெடுவையும் வழங்கியுள்ளார். நாங்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்களை வெளியேற்றப் போகின்றோம். குறிப்பாக ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்களை வெளியேற்றப் போகின்றோம். நேட்டோவுக்கான முழுமையான ஆதரவை ரத்து செய்ய போகின்றோம். நேட்டோவில் இருந்து வெளியேறப் போகின்றோம். ஹெர்மோஸ் ஜலசந்தி
பிரதேசத்திலே ஐரோப்பிய நாடுகள் களமிறங்காவிட்டால் விரைவில் அமெரிக்கா நேட்டோவிலிருந்து முழுமையாக வெளியேறிவிடும் என்றும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய படைகளை முழுமையாக அமெரிக்கா திரும்ப பெற்றுவிடும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளுக்கு மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒரு வார காலக்கெடுவை ஐரோப்பிய நாடுகளுக்கு வழங்கியுள்ளார். இந்த ஒரு வாரத்திற்குள்ளே ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கான திட்டத்தினை முன்வைக்க வேண்டும். ஐரோப்பிய நாடுகளும் அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கான தாக்குதல் திட்டங்களை முடிவு செய்ய வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கட்டளைகளை பிறப்பித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கட்டளைகளை தொடர்ந்து மிரட்டல்களை தொடர்ந்து பிரித்தானியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கட்டணங்களை அறவிடக்கூடிய ஈரானின் திட்டங்களை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஹெர்மோஸ் ஜலசந்தியானது முழுமையாக திறக்கப்பட வேண்டும். கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும். எந்த ஒரு கட்டணமும் அறவிடப்படக்கூடாது. இவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இல்லாவிட்டால் ஈரானுக்கு உச்சழுத்தத்தை வழங்கக்கூடிய முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டி ஏற்படும் என பிரித்தானியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஐக்கிய அரபு அமீரகத்திலே களமிறங்கியுள்ளார். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பது தொடர்பாகவும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பது தொடர்பாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஸ்னூப்பியோடு கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காகவே பிரித்தானியாவின் பிரதமர் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் களமிறங்கியுள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு அமைவாக ஐரோப்பிய நாடுகளும் அடிமை அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கான திட்டத்தினை முன்வைப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். பிரித்தானியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமையிலேயே ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கான இந்த திட்டங்கள் முன்வைக்கப்பட போகின்றன. இதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவே தற்போது பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் களமிறங்கியுள்ளார். இன்றிரவு இவை தொடர்பான முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நாளைய தினம் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு பாகிஸ்தானினுடைய அடிமை பிரதமரும் அடிமை ராணுவ தலைமை அதிகாரியும் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். லெபனான் மீதான தாக்குதல்கள் போர் நிறுத்த மீறலாகும். ஆனால் இது வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை அட்டவணைகளை சிதைக்காது. மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக லெபனான் மீதான தாக்குதல்களையும் எங்களுக்கு நிறுத்த முடியும் என பாகிஸ்தானி அடிமை மத்தியஸ்தர்கள் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று மாலையே ஈரானிய ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். லெபனானிய களத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு ஈரானிய ராணுவத்தினர் திட்டமிட்டிருந்தார்கள். இருப்பினும் பாகிஸ்தானி அடிமைகள் ஈரானிய தலைமையிடத்தில் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். எங்களுக்கு இன்னும் 3 நாட்கள் தாருங்கள். இந்த 3 நாட்களுக்குள்ளே நாங்கள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு லெபனான் மீதான தாக்குதல்களை நாங்கள் நிறுத்துகின்றோம். மேலும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் லெபனானிய களத்தையும் இணைத்துக் கொள்கின்றோம் என பாகிஸ்தானி அடிமை பிரதமரும் இராணுவ தலைமை அதிகாரியும் ஈரானிய தலைமையிடத்திலே கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். இந்த கோரிக்கைகளுக்கு அமைவாகவே ஈரான் இன்னும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. இதனை ஈரானிய ஊடகங்களே உறுதிப்படுத்தியுள்ளன. உண்மையில் தற்போது பாகிஸ்தானி அடிமைகளே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளார்கள். ஹமாஸுக்கு எவ்வாறு கத்தாரி அடிமைகள் மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருந்தார்களோ அதே போன்றே தற்போது ஈரானுக்கும் பாகிஸ்தானி அடிமைகள் மிகப்பெரிய சிக்கலாக மாறியுள்ளார்கள். அமெரிக்கா பாகிஸ்தானி அடிமைகளை வைத்து காய் நகர்த்தல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றது. மேலும் ஈரானுக்கும் பாகிஸ்தானி அடிமைகளை முழுமையாக நிராகரிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாகவே தற்போது 3 நாட்கள் காலக்கெடுவையும் ஈரானிய தலைமைகள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அதே நேரம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். நாளைய தினம் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளுக்கு எங்களுடைய பிரதிநிதிகள் வருகை தருவார்கள். ஆனால் லெபனானிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் நிறுத்தப்படாமல் நாங்கள் முதல் கட்ட பேச்சுவார்த்தை மேசையில் அமரப்போவதில்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகளினால் எந்தவிதமான பயனும் கிடைக்கப் போவதில்லை என்று ஈரானிய தலைமைகளுக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக மூடியிருப்பதனாலும் அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருப்பதனாலும் இந்த 2 வாரத்தினை பயன்படுத்தி கொள்வதற்கு ஈரானிய ராணுவத்தினரும் திட்டமிட்டுள்ளார்கள் போலும். இந்த 2 வாரத்திற்குள்ளே அடுத்த கட்ட தயார்படுத்தல்களை மேற்கொள்வதற்கு ஈரானிய ராணுவத்தினர் திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் வரப்போவதில்லை என்று அனைவருக்கும் நன்றாக தெரிந்த விடயமாகும். அதே நேரம் ஈரான் மீண்டும் அதனுடைய வலிமையை வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த 2 வார காலப்பகுதி முடிவடைவதற்கு முன்பே ஈரான் ஆச்சரிய தாக்குதல்களை அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் மேற்கொள்ள வேண்டும். அப்போது தான் யுத்த களத்தினுடைய சமன்பாடுகளை ஈரானினால் மீண்டும் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானிய வான்பரப்பிற்குள்ளே தொடர்ச்சியாக ட்ரோன்களை அனுப்பி வருகின்றார்கள். மேலும் நேற்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய 2 ஹெர்மஸ் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அதே போன்று இன்றைய தினம் அமெரிக்காவின் MQ-4C ட்ரோன் ஒன்று பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் குறித்த ட்ரோனானது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கீழே விழுந்ததாகவே அமெரிக்க இராணுவம் அறிவித்துள்ளது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.